நம்மளும் இங்கிலீஷை ஸ்பீடாக ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுதான் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட். ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட்னா நம்ம தமிழில் உள்ள சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான். நம்ம எப்போவுமே ஒரு சென்டென்ஸை தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகியிருப்போம். இப்போது நான் உங்களுக்காக ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு படத்தில் உள்ள சீனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம், அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லி ஒரு 1 மினிட்ஸு ஏதாவது இங்கிலீஷில் டைலாக்ஸோ ஏதாவது ஒரு சீனோ எடுத்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் ஈஸியாக வந்துடும். நீங்களும் இங்கிலீஷில் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் டைலாக்கை மட்டும் நீங்கள் எடுத்து பேசி பழக போகிறீங்க. அதனால் இனிமேல் டெய்லியும் உங்களுக்கு 1 நிமிஷம் வீடியோ, அதாவது 1 நிமிஷம் சீனை மட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கான சீனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த சீனில் 3 கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க. ஒன்று ஹீரோ, இன்னொன்று ஹீரோவோட அம்மா, இன்னொரு சப் கேரக்டர். இந்த 3 பேசுகிறாங்க. இந்த 3 பேரும் எந்த மாதிரி டைலாக்ஸை பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் தமிழில் தான். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி உங்கள் அம்மாவை இந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொன்னாங்களே, இனி உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுதான் அதுக்கான பொருள். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? I don't ever want to see her around here again. I don't ever want to see her around here again. திரும்ப நான் அவங்கள இங்கே பார்க்கக்கூடாது. ஏற்கனவே எங்களுக்கு பல பிரச்சனை. இதை நம்ம எப்படி சொல்கிறது? We have already received so many complaints. We have already received so many complaints. ஏற்கனவே அவங்களுக்கு பல பிரச்சனை. நாங்கள் அவங்கள இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறோம். We will get it back for you. We will get it back for you. நாங்கள் இங்கேருந்து திரும்ப அவங்கள கூப்பிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் பூட்டி வைங்க. இது டபுள் சென்டென்ஸாக வருது. ஸோ நம்ம இங்கே இஃப் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இஃப் she is sick, keep her locked at home. She is sick, keep her locked at home. ஏன் அவங்கள வெளியெல்லாம் விடுறீங்க? Why do you allow her outside? Why do you allow her outside? உனக்கு என்ன தைரியம் என்ன லாக் பண்ணுறதுக்கு? You dare lock me in? You dare lock me in? நான் உன்னை அடிச்சிருவேன். I will beat you. I will beat you. ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, நிப்பாட்ட மாட்டேங்கிற? Why can't you shut up and listen? Why can't you shut up and listen? ஏன் என்னை அடிச்ச? நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். Why would you kid me? I was just talking. Why would you kid me? I was just talking. எல்லாரும் முன்னாடி நீ பெரிய இவன் மாதிரி நடந்துக்கிறியா? அப்போ எல்லாருக்கும் முன்னாடி நீ பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு, Are you acting like a big shot in front of everyone? Are you acting like a big shot in front of everyone? நீ பெரிய ஆள்னு நீ நினைக்கிறியா? You think you know better? You think you know better? ஏன் எங்கேயாவது போயிடு, எங்கேயாவது போய் செத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது why don't you go somewhere and die? Why don't you go somewhere and die? இங்கேருந்து எங்கேயாவது போய் செத்துரு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதை சொல்கிறாங்க. அடுத்ததாக நீ வாழ்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு you are not use a live. You are not use a live. நீ வாழ்கிறதுக்கு எந்த பயனும் இல்லை, நீ வாழ்கிறதே பயன் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. நீ எங்களை அவமானப்படுத்துகிற,
இல்லை நீ எங்களை அசிங்கப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, இந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம யூ ஆர் ஹியூமிலியேட்டிங் அஸ், யூ ஆர் ஹியூமிலியேட்டிங் அஸ். ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, போடா பைத்தியக்காரா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி போடா பைத்தியக்காரா, பைத்தியக்காரா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் கிரேசி, யூ ஆர் கிரேசி. இன்றைக்கி நம்ம 1 மினிட் டைலாக்ல 15 சென்டென்ஸை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு 15 சென்டென்ஸை ஒரு டைலாக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்போக்கனுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய மோட்டிவேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். Thank you for watching and thank you to everything.